ஃபெனஸ்டேட் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணா ஆண்மை தன்மையில பாதிப்பு வருது, தற்கொலை எண்ணம் வருது. ஹேர் லாஸை பத்தி ஆழமா புரிஞ்சாதான் தெரியும். 5mg அப்ரூவ்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. படபடப்பு வருது, ஆங்ஸைட்டி ஃபீல் வருது, நிறைய பிரச்சனை ரிப்போர்ட் ஆகுது. எனக்கு ஏதாவது மாற்று மருந்துகள் கொடுங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க, நீங்க மாத்திரையை குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது எல்லாமே பார்க்கணும். தயவு செய்து ரொம்ப கான்சியஸா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனக்கு தேவை மக்களுடைய அவேர்னஸ். ஃபெனஸ்டேட் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னு நான் சொல்லலை. மே மாதம் 8ஆம் தேதி 2025 EMA அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக பல ஆண்களுக்கு ஃபெனஸ்டேட் தவறுதலான முறையில் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதுனால ஆண்மை தன்மையில் பாதிப்பு வருது அப்படின்னு அஃபிஷியலாகவே நிறைய பேஜில் சொல்லியிருக்காங்க. இது ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க, தவிர கண்டிப்பா ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள இருக்கு. அதே மாதிரி சில பேர் ஃபெனஸ்ட்ரேட் 1mgம்பாங்க, அது ஒரு அளவு. இது மட்டும்தான் FDA-வால அப்ரூவ்டா தவிர 5mg அப்ரூவ்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதுவும் மார்க்கெட்ல கொடுக்கப்படுது ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா டியூட்டாஸ்ட்ரைட், ஃபெனஸ்ட்ரேட்டை விட ரொம்ப அளவுக்கு அதிகமான சக்தியுடைய ஒரு டேப்லெட்டு. அதுவுமே முடி கழிதலுக்குன்னு மாத்திரைகள் வழங்கப்படுது. இதுவும் முடி கழிதலுக்கு உண்டான மருந்து அல்ல, FDA அப்ரூவ் பண்ணலை. இதனால் உங்களுக்கு நிறைய ஆண்மை தன்மை பிரச்சனை வரலாங்கிறது உறுதி. இப்போ என்னன்னா, இவ்வளோ பிரச்சனைக்குள்ள அந்த மருந்தை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம், இதாங்க கேள்வி. சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், ஃபெனஸ்டேட் சாப்பிட்டா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சூசைடல் தாட் வருது, தற்கொலை எண்ணங்கள் வருது, அதுபோக படபடப்பு வருது, ஆங்ஸைட்டி ஃபீல் வருது, நிறைய பிரச்சனை ரிப்போர்ட் ஆகுது. பட் இவ்வளோ ரிப்போர்ட் ஆகியுமே இந்த மருந்தை பயன்படுத்துகிறோமே, வேற வழியே இல்லையா அப்படின்னா, இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு 4 விதமான ஹேர் லாஸை பற்றியும் ஆழமாக புரிஞ்சாதான் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. தென் அவங்க சொல்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கணும்? பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணுமா வேண்டாமா? எந்த கால சூழலில் நீங்கள் அதை தவிர்க்கணும்? கொஞ்சம் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகிற ஸ்டேஜில் கண்டிப்பாக அந்த மாத்திரைகளை சாப்பிடக்கூடாதுலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படுதாங்கிறதா அங்கே மிகப்பெரிய கேள்வி. முதல்ல 4 வகையான ஹேர் லாஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு. இது உங்கள் உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலையில் வரக்கூடியது. இதுக்கு உங்களுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கு, முடிஞ்ச வரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் தான். இது ஒரு வகையான ஹேர் லாஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெலிஜியன் எஃப்ளூவியம். இது சத்து குறைபாடு மற்றும் தூக்கமின்மையால் வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு முடிகளில். இதெல்லாம் உங்களுக்கு டேப்லெட்டு மேக்ஸிமம் தேவைப்படாது. நல்லா தூங்கி இருந்துச்சு, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா குறிப்பிட்ட சத்து குறைபாடு இருக்குன்னா அந்த சத்து குறைபாடை மட்டும் சரி பண்ணுற மாதிரி ஃபுட் எடுத்து நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் அலோபேஷியா. இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டாங்க, தலையை போட்டு ராவறதுனால அவங்களுக்கு அந்த வேர்கள் பலம் இழந்து அந்த இழு விசையால் அழுத்தம் கொடுக்கும் பாருங்க சீப்பை வச்சு, அதனால உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும். இது ட்ராக்ஷன் அலோபேஷியா. இதுவுமே உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் போகிறது வாய்ப்புகள் இருக்கு. நாலாவதா மிக முக்கியமானது ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ். இந்த 4 வகையான ஹேர் லாஸ்லையுமே உலகத்தில் 95%, சொல்லப்போனால் 98% அனைவருக்கும் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஹேர் லாஸ் பிரச்சனை இந்த வழுக்கைங்கிற ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. இந்த வழுக்கைங்கிறது ஏன் வருது? ரொம்ப எளிமைங்க. ஒரு 30 வயசு 35 வயசு உங்களுடைய ஜீன் பிரகாரம் உங்கள் மாமாவுக்கு இருக்கலாம், அப்பாவுக்கு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஜீன் வழியாக 30 வயசுக்கு மேலே தன்னுடைய உடம்புல ரத்தத்தில் 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் சுரக்கும் போது டெஸ்டாஸ்டிரோன் ஆல்ரெடி ஆண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். டெஸ்டாஸ்டிரோனும் 5-ஆல்ஃபா ரெடக்டேஸும் சேர்ந்த உடனே டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன், அதாவது DHT, அது சுருக்கம், அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உருவாகி உங்களுடைய தலையின் முடிகள் வேர்களில் போய் பசை மாதிரி படிய ஆரம்பித்து முடியின் வேர்களுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அது தடுக்குது. ஒன்ஸ் ரத்த ஓட்ட தடை பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக முடியுடைய வேர்கள் தன்னுடைய சக்தியை இழந்து முடியை வெளியிட்டு அங்கே ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, முடி வளர்றது ஹோல்ஸ், அதுவும் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு வழுக்க அப்படின்னு விழுது. அப்போ இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டெஸ்டாஸ்டிரோன் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோனா மாறினா தானே பிரச்சனை.
அப்போ இது மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம். இதை சப்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சில மருந்துகள் வந்து எதர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டது. சொல்லப்போனால் இதுக்கும் கண்டுபிடிக்கப்படலை. சொல்லப்போனால் ஃபெனஸ்ட்ரேட்டு, நியூட்ராஸ்ட்ரேட்லாம் விதப்பையும்பாங்க, வெதர் சம்மந்தப்பட்ட நோய்கள், அந்த நோய்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. இது சைடு எஃபெக்டாக முடியவும் வளர்த்து கொடுத்துச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஃபெனஸ்ட்ரேட் சாப்பிட்றதுனால, ப்ராப்பராக சாப்பிட்றதுனால 5-ஆல்ஃபா ரெடக்டேஸுங்கிற என்சைம் வந்து குறையுது, உடம்புல குறையுதுனால டெஸ்டாஸ்டிரோன் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோனாக மாறக்கூடிய தன்மையிலிருந்து அதுவும் குறையுது. அதனால திரும்ப ஹேர் ரீக்ரோத் ஆகும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மேட்டர் என்னன்னா, ஃபெனஸ்ட்ரேட் வந்து டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் ப்ளஸ் டெஸ்டாஸ்டிரோன்கிற ஆண்மை சம்மந்தப்பட்ட ஹார்மோனில் கொஞ்சம் ப்ளே பண்ணுதுங்கிறத ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ இது அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டா இப்போ என்ன ஆகும்? எந்த ஒரு மருந்துமே உடம்புல வந்து சமநிலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணாக உணரணும்னா டெஸ்டாஸ்டரோன் ஒரு குறிப்பிட்ட அளவு பிளட்ல கண்டிப்பாக இருக்கணும். அதை விட கீழே போயிட்டுன்னா எரெக்ஷன் இஷ்யூ வரலாம். ஆண்களுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக வரும், பொதுவாக வர வேண்டியது. ஸோ அந்த ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு வராமல் போகலாம். இந்த விஷயங்கள்லாம் வராமல் போகிறதுனால அவங்க வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையை சந்திக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்க, எத்தனை மாதம்னு இருக்குது, ஒரு 6 மாதம் எடுக்கிறீங்க. 6 மாதத்துல உங்களுடைய உடம்புல டிஹெச்டி அளவு குறையும் போது பேஸ் லெவலில் இருக்கான்னு கம்பல்சரி நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இல்லை பேஸ் லெவலுக்கு ரொம்ப கீழே போயிட்டு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்த்து, சார் இது ரிப்போர்ட், இது எனக்கு ஏதாவது மாற்று மருந்துகள் கொடுங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், நீங்கள் மாத்திரையை குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது எல்லாமே பார்க்கணும். திரும்ப நீங்கள் விட்டதுக்கப்புறம் டிஹெச்டி லெவல் உங்கள் உடம்புல திரும்ப கூடும், திரும்ப ஹேர் லாஸ் ஆகும், திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ் டேப்லெட் சாப்பிடணும். இப்படி கேட்கலாம், சார் நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் ஃபெனஸ்ட்ரேட் சாப்பிட்டுட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆளி விதை, பூசணி விதைகள்லாம் இருக்குது, அதை சாப்பிட்டு நான் வந்து சரி பண்ணிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீரியம்ங்கிறது எதை பொறுத்து நமக்கு தெரியாது. உங்களுக்கு ரொம்ப அளவு கம்மியாக இருக்குன்னா இயற்கையான உணவு முறைகளில் மேபி உங்களுக்கு டிஹெச்டி கட்டுப்படுத்தப்படலாம். வீரியம் அதிகமாக இருக்குன்னா கம்பல்சரி நீங்கள் ஃபெனஸ்ட்ரேட்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஃபெனஸ்ட்ரேட் மட்டும்தான் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே மருந்து. ஸோ இதுதான் மெயினான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சார் அப்போ நான் ஃபெனஸ்ட்ரேட் சாப்பிடக்கூடாதா? தாராளமாக எடுக்கலாம், அதில் எந்த மாற்றத்தை நான் சொல்லலை. ஏன்னா FDA அப்ரூவ்டு 1 mg, 5 mg இப்போ வரைக்கும் அப்ரூவ்ட் இருக்கான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நியூட்ராஸ்ட்ரேட் ஹேர் லாஸுக்கு FDA அப்ரூவ்டே கிடையாது. அப்போ 1 mg எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய என்னுடைய ஒரு கருத்து என்ன, முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். டெஸ்டாஸ்டிரோன் அளவு என் உடம்புல எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எனக்கு டிப்ரெஷன் ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கா, உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆளாகி நான் இருந்திருக்கேனா, அதே மாதிரி கல்யாணத்துக்கு பக்கத்தில் நான் இருக்கேனா, இது பூரா கேள்வி. இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது, எல்லாமே உடம்புல இருக்குது, டெஸ்டாஸ்டிரோன் பேஸ் லெவலில் ஓகே, டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் பேஸ் லெவலில் ஓகே, இதையெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டேப்லெட் எடுக்கவே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு 6 months அதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் டேப்லெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்க சொல்லுவாங்க. அது ஓகே, ஏன் குறைக்கணும் கேள்வி இருக்குல்ல, நீங்கள் டெஸ்ட்டுக்கு எடுத்து பார்க்கணும். என் உடம்புல மாற்றங்கள் எப்படி இருக்குது, நான் டேப்லெட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என் உடம்புல எவ்வளவு டெஸ்டாஸ்டிரோன் இருந்துச்சு, எவ்வளவு டிஹெச்டி இருந்துச்சு, இப்போ என் உடம்புல எவ்வளோ டெஸ்டாஸ்டிரோன் இருக்குது, எவ்வளோ டிஹெச்டி இருக்குங்கிற அளவு பொறுத்தா நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபெனஸ்ட்ரேட் அப்படிங்கிற மருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது பாசிபிள் இல்லை, பேலன்சிங்கில் கொண்டு போக முடியும். இதுதான் ரியாலிட்டி. நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குறேன், நான் வந்து ஃபெனஸ்ட்ரேட் எடுத்தேன், திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ நான் மருந்து முறைகள், அதாவது இயற்கையான மருந்து முறைகள், விதைகளை சாப்பிட்டு நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன், அது பாசிபிள் ரொம்ப குறை. மேபி அவங்களுக்கு அது ஓகே ஆகலாம், ஏன்னா அவங்களுக்கு டிஹெச்டி அளவு உடம்புல கம்மியாக சுரக்கலாம், இயற்கையான முறையில் தப்பிச்சிட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பான முறையில் ஃபெனஸ்ட்ரேட்டை பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, ஃபெனஸ்ட்ரேட் எடுத்துக்க போகிறீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கான்சியஸாக 6 months ஒன்ஸ் நான் பிளட் டெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு ஒரு தெளிவு இருந்தால் மட்டும் ஃபெனஸ்ட்ரேட்டுக்குள்ளே போங்க. இல்லைன்னா யோசித்து முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதனுடைய சொந்த கருத்து, இதை வந்து பொதுவாக எனக்கு தோன்றதை சொல்கிறேன், கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு. மற்றபடி எனக்கு மருந்து மேலே எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு தேவை மக்களுடைய அவேர்னஸ். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். நன்றி.